ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மலர்ந்திருக்கிற இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்மை நம்புகிற மக்களுக்கு நீர் என்ன செய்ய போகிறீர்? அவர்களுக்கு எதை நீர் கூறிக்கொள்ள விரும்புகிறீர் என்று ஆண்டவருடைய பாதத்திலிருந்து செபிக்கும் பொழுது, இறைவன் அவருடைய இறை வார்த்தையில் இருந்து இந்த ஜூன் மாதம் என்னை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குறைகளை நிறைவாக்கப் போகின்றேன் என்று அவருடைய வார்த்தை வழியாக என்னோடு பேசினார். ஆகவே இந்த ஜூன் மாதம் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு என்னென்று பார்த்தீர்கள் என்றால், குறைகளை நிறைவாக்கப் போகின்றார். குறைகளை அவர் நிறைவாக்கி நம்மை இந்த மாதத்துக்குள் வழிநடத்த அவர் விருப்பமாக இருக்கின்றார். ஆகவே இந்த மாதத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய உடல்நிலையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வருமானத்தில் அல்லது உங்களுடைய பணியில், பணி வாழ்வில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் நிறைவை தர விரும்புகின்றார். இந்த நிறைவை தர விரும்புகிற ஆண்டவரையே இந்த மாதத்தில் நீங்கள் நோக்கி பாருங்கள். கடவுள் குறைகளை ஒரு நொடிப்பொழுதிலே நிறைவாக்கி காட்டுகிறவராக இருக்கின்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கடவுள் குழந்தை செல்வத்தை கொடுக்கும் பொழுது சாராவினுடைய உடலிலே எதனாலும் நீக்க முடியாத ஒரு குறை இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். வயதாகிவிட்டது, மருத்துவத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த குடும்பத்திலே குழந்தை இல்லை என்ற ஒரு பெரிய குறையை கடவுள் நிறைவாக்கி காட்டினார். அதுபோல தூய வேதாகமத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் குறைகளை நிறைவாக்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் குறைகளை நிறைவாக்க வல்லவராக இருக்கின்றார். ஒரு முறை எங்களுடைய சுப வழிபாட்டில் பங்கு பெற்றிய ஒரு சகோதரர் கூறினார், நீண்ட நாட்களாக, பல வருடங்களாக தங்கள் குடும்பத்திலே ஒரு குறை இருந்தது. அந்த குறையை நீக்குவதற்காக நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம். இறுதியிலே இந்த குறை எங்கள் குடும்பத்திலிருந்து நீங்காது என்ற ஒரு முடிவுக்கே வந்துவிட்டோம். ஆனால் ஒரு முறை இந்த சுப வழிபாட்டில் பங்கு பெற்றிய பொழுது, கடவுள் உங்கள் குறைகளை நிறைவாக்குகிறார் என்று நீங்கள் சுபத்திலே கூறினீர்கள். அதை கேட்ட பொழுது என் உடல் மேலே ஏதோ ஒரு சக்தி இறங்கி வருவது போல இருந்தது. அது எனக்காகவே குறிப்பாக ஆண்டவர் சொல்லுவது போல இருந்தது. என்னுடைய உள்ளம் உடைந்தது, அழ ஆரம்பித்தேன், கண்ணீர் வந்தது. என்ன நடக்குது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது கூட என் குடும்பத்தில் இருக்கிற அந்த குறை நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு வரவில்லை. என்றால் அந்த அளவுக்கு அந்த குறை நீங்காது என்ற உறுதி எனக்குள்ளே வந்தது. ஆனால் கடவுள் செய்த அற்புதம் என்னவென்றால், அன்று என் வீட்டு சுப வழிபாடு முடிந்து வீட்டுக்கு போனேன். அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமான செய்தியை வைத்திருந்தார். அதுதான், நீண்ட நாட்களாக நீங்காமல் இருந்த அந்த குறையை அன்றே ஆண்டவர் நிறைவாக்கி காட்டினார் என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் அதை செய்ய வல்லவர். நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள்.
அந்த குறைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக, எதனாலும் நீக்க முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் கடவுள் வலிமை மிக்கவர். அவர் சர்வ வல்லமையுள்ள இறைவன். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை அவர் நிறைவாக்குவார். கடவுள் இந்த ஜூன் மாதத்திலே நாங்கள் தியானிப்பதற்காக கொடுத்த இறைவார்த்தை பார்த்தீர்கள் என்றால், பின்பு இயேசு கை சும்பியவரை நோக்கி, உமது கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார், அது மறுகையை போல் நலமடைந்தது என்று பார்க்கின்றோம். இந்த பகுதியில் இருந்துதான் ஆண்டவர் என்னோடு 4 விடயங்களை பேசினார். என் மக்களுக்கு சொல்லு, இந்த ஜூன் மாதம் எவ்வாறு அந்த கை சூம்பியருடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை நான் நிறைவாக்கினேனோ, அதுபோல என்னை நோக்கி பார்க்கும், என்னை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அது போன்ற ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் என்று. இந்த பகுதியிலே முதலாவது பகுதி பாருங்கள். கடவுள் இயேசு அந்த கை சூம்பியவருடைய நிலையை கண்டார் என்பதை முதலாவது அதிலிருந்து பார்க்கின்றோம். உடைந்த நிலையை பார்க்கும் இயேசு. மத்தேயு 12:10 நாம் வாசிக்க பார்த்தோம், அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். அந்த தொழுகை கூட்டத்துக்கு இந்த சகோதரர் பல ஆண்டுகள் வந்து போய் இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் அவர் வரும் பொழுது அந்த சூம்பிய கையோடு ஒரு குறைபாட்டோடே அவர் அங்கு வந்தார். அந்த குறைவோடையே கடவுளிடத்திலே மன்றாடினார். மக்கள் எல்லோரும் அவரை ஒரு குறைவுள்ளவராகவே பார்த்திருப்பார்கள். மக்கள் தங்களுடைய உள்ளத்திலே இது இவர் செய்த ஏதோ ஒரு தவறு, அல்லது இவருடைய பெற்றோர் செய்த தவறு, அல்லது இந்த குடும்பத்திலே ஏதோ ஒரு சாபம், அல்லது இந்த குடும்பத்திலே ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு இருள் இருக்கிறது, அதனாலே தான் இவருடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கதைத்திருப்பார்கள். ஆனால் அந்த கை சூம்பிய நபரோ பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும் பொழுது, தொழுகை கூட்டத்துக்கு வரும் பொழுது, கடவுளை தேடும் பொழுது அவர் உடைந்த உள்ளத்தோடு இருந்திருப்பார். என் கை இவ்வாறு போனதினால் என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாமல் போய்விட்டதே, என்னுடைய கை இப்படி சூம்பி வந்ததினாலே நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் இருக்கிறதே, என் குடும்பத்துக்கு நான் ஒரு பாரமாக போய்விட்டேனே, என்னுடைய எதிர்காலமெல்லாம் மங்கி போய்விட்டதே, என் வாழ்க்கையெல்லாம் கண்ணீரோடே நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த கை சூம்பியவர் ஒவ்வொரு நாளும் மனமுடைந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கலாம். வாழ்க்கை என்றாலே இதுதான் என்று அவர் நினைத்திருக்கலாம். என் வாழ்க்கையிலே இதிலிருந்து எனக்கு ஒருபோதுமே விடுதலை வராது, எனக்கு ஒரு விடியல் தோன்றாது, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க வேண்டிய எந்த நன்மையும் இனி எனக்கு கிடைக்காது என்றே அவர் வந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த தொழுகை கூட்டத்துக்கு வந்த இயேசு அந்த நபருடைய உள்ளான நிலையை அவர் உணர்ந்தார். ஆண்டவர் இயேசு அவரை பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய உள்ளம் உடைந்தது. இவரும் கடவுளுடைய பிள்ளைதானே, கடவுள் இவரையும் நிறைவாழ்வு வாழ்வதற்காகத்தானே உருவாக்கினார். ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வரட்டும், மீண்டும் இவருக்கு ஒரு வாழ்வு உண்டாகட்டும், இவருடைய வாழ்க்கையிலே ஒளி தோன்றட்டும் என்று இயேசு நினைத்தார். பாருங்கள், அதுபோலதான் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, பல பல ஆண்டுகளாக, பல பல மாதங்களாக நீங்கள் சுமந்து வருகிற அந்த சுமை, அந்த வேதனை, அந்த தனிமை, அந்த பிரச்சனையிலிருந்து இயேசு உங்களை காண்கிறார். யாராலும் உங்கள் குறையை, உங்கள் பிரச்சனையை காண முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் இயேசு உங்களுடைய உடைந்த நிலையை பார்க்கின்றார், உங்களுடைய தனிமை நிலையை பார்க்கின்றார்.
உங்கள் கண்ணீரை, உங்கள் கவலையை அவர் பார்க்கின்றார். இந்த ஜூன் மாதத்திலே அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டிய விடுதலை வாழ்வை தந்து வழி நடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சென்ற மாதம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. எங்கள் பயணங்களில், எங்கள் வேலைகளில் நாங்கள் சென்ற இடமெல்லாம் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. சென்ற மாதம் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவாக தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு உடை கொடுத்தீர், உணவு கொடுத்தீர், இல்லிடம் கொடுத்தீர், நல்ல உறவுகளை தந்தீர், நல்ல சுப வாழ்வை தந்தீர், சுப அக்கியத்தை தந்தீர், சுப வழிபாடுகளை கொடுத்திருக்கிறீர். எல்லாவற்றுக்காக ஆண்டவரே நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவரே நீர் குறைகளை நிறைவாக்கும் கடவுள் என்று எங்களோடு பேசுகிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் கேட்டது போல நீர் இறை வாக்காக இந்த நேரத்திலே உம்முடைய மக்களோடு நீர் பேசியது போல இந்த மாதத்திலே ஆண்டவருடைய கரம் இவர்கள் மேல் அமர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஜூன் மாதம் இவருடைய வாழ்க்கை குறைவுகளை நிறைவு காண்கின்ற ஒரு மாதமாக மாற்றப்படுவதாக. நீர் கூறியிருப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனையும் நீர் நிறைவாக்கி தந்தரலாம். இவருடைய உடலிலே உள்ள குறைகள் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாகுவதாக. ஆண்டவருடைய வல்லம் இந்த நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடலிலும் இறங்கி வரட்டும். உம்முடைய குணமாக்கும் வல்லமையினால் இவருடைய உடலில் இருக்கிற நோய்கள் மறைந்து போகட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, மரித்து போன உறுப்புகள் உயிரடையட்டும், சூம்பி போயிருக்கிற உறுப்புகள் மீண்டும் மற்ற உறுப்புகளை போல சுகமடையட்டும். ஆண்டவரே, உடலில் எந்தெந்த இடங்களிலே இப்பொழுது வருத்தங்கள் வீக்கங்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. வைத்தியரனால் வைத்தியத்தினால் கைவிடப்பட்ட நோய்கள் இந்த மாதத்திலே இவர்களை விட்டு நீங்கி போவதாக, அகன்று போவதாக, குணமடைவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இரத்தத்திலே உள்ள நோய்கள், இரத்த நாளங்களிலே உள்ள நோய்கள், எலும்பிலே எலும்பு மச்சையிலே உடலின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற அத்தனை குறைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்கி குணமடைவதாக. ஆண்டவரே, உடைய மனநிலையில் உள்ள குறைகள், பயங்கள், தனிமைகள், அச்சங்கள் நீங்கி சுகமடையட்டும், சுகம் பெறட்டும். உடைய வல்லமை இறங்கி வரட்டும், உடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும், உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய குடும்பங்களிலே இப்பொழுது என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, பொருளாதார குறைகள், குடும்ப ஐக்கியத்திலே உள்ள குறைகள், ஆண்டவரே இவர்களுடைய குடும்பத்திலே நடைபெற வேண்டிய விடயங்கள், நல்ல விடயங்கள், மங்களகரமான விடயங்கள் நடைபெற முடியாதபடி இருக்கின்ற குறைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நீங்கி இந்த மாதத்திலே இவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கப்படுவதாக, புதிய பாதைகள் இவர்களுக்கு திறக்கப்படுவதாக, இவர்களுடைய வறண்ட நிலை வயல்வெளியாய் மாறுவதாக, இவர்கள் மேல் ஆசீர்வாத மழை இப்பொழுது பெய்வதாக, இவருடைய வாழ்க்கையினும் நிலத்திலே ஆசீர்வாத மழை வந்து வறட்சிகள் நீங்கி வயல்வெளியாய் இவர்கள் வாழ்க்கை மாறுவதாக. அன்பின் ஆண்டவரே, தூம்பிய கையுடையவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதம் செய்தது போல இப்பொழுதே அந்த அற்புதங்கள் ஆரம்பமாகட்டும். இந்த மாதத்துக்கான அற்புதங்கள் இந்த நேரமே ஆரம்பமாகட்டும். உடைய குடும்பத்திலே ஆரம்பமாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகட்டும். ஆண்டவரே, இப்பொழுது இவர்கள் எதற்காக ஜெபிக்கின்றார்களோ அந்த ஜெபத்துக்கான பதிலை இப்பொழுது தந்து நீர் ஆசீர்வதியும். உடைய மன விருப்பங்கள் நிறைவேறட்டும், உடைய மன விருப்பங்கள் நிறைவேறட்டும், உடைய திட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, அந்த சூம்பிய கையுள்ளவர் பல பல ஆண்டுகளாக அந்த நோயோடு இருந்திருக்கிறார். ஆனால் நீர் குணமாக்கினீரே, அதுபோல இவர்கள் வாழ்க்கையிலும் பரம்பரையாக
தலைமுறை தலைமுறையாக வருகின்ற எல்லா தீமைகளிலிருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பரம்பரை சாபங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. தலைமுறை தலைமுறையாக இவருடைய குடும்பத்திலே, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கி போகட்டும். நோய்கள் குணமடையட்டும். பிணிகள் நீங்கி போகட்டும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கட்டும். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. உடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும். வேதனைகள் நாட்கள் மறைந்து போகட்டும். உடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் கண்கள் காண்பதாக. இவருடைய துக்க மகிழ்ச்சியாய் மாறுவதாக. உடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜீவ ஊற்று உருவாக்கப்படுவதாக. நீர் அதை இப்பொழுது செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். உடைய மன்றாட்டை இப்பொழுது நீர் கேட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக வல்லமை இவர்களை ஆட்கொள்வதற்காக நன்றி. ஒரு தெய்வீக அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வருவதற்காக நன்றி. இந்த மாதத்திலே உடைய பிள்ளைகள் நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணுகிறீர். குடும்பத்திலே நல்ல விடயங்களை செய்வதற்காக நீர் அபிஷேகம் பண்ணுகின்றீர். ஆண்டவரே, இவர்கள் பலரை உம்மிடத்திலே வழி நடத்துவதற்காக நீர் அபிஷேகம் பண்ணுகின்றீர். நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். உடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதங்களை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். நல்ல தந்தை, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தாமே இந்த ஜூன் மாதத்திலே உங்களோடு ஒவ்வொரு கணப்பொழுதும் இருந்து நீங்கள் அற்புதம் காணும்படி வழி நடத்துவாராக. இறுதி ஆசீர்வாதத்திற்காக நாம் சிறந்தான். ஆண்டவராகிய கடவுள் இந்த ஜூன் மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னே செல்லுவாராக. உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னே இருப்பாராக. எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே